ஜீவன் சரீரத்தில் வேலை செய்யணும், சுகமாக வேண்டும் என்றால் நான் அவரை அறியணும். அவரை அறிவதே நித்திய ஜீவன். நான் தேவனை நேசிக்கிறேன் அப்படின்னா தேவனை அறிகிறேன். தேவனை நேசிக்க நேசிக்க அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரோ அதை நான் அனுபவிக்கிறேன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அது வாழ்நாள் முழுக்க நடக்கக்கூடியது. ஒரு முறை மறுபடியும் பிறக்கிறோம், அப்படித்தானே? திரும்ப மறுபடியும் பிறப்போமா? பிறந்துட்டே இருப்போமா? ஒரு முறை பிறக்கிறோம், ஒரு முறை நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றரை கலக்குது. அதுக்கப்புறம் நித்திய ஜீவன்ல வாழ்கிறோம் என்றால் அவரை அறிகிற அறிவில பெருகிட்டு இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:12 அதை நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று, அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் கையில நான் என்ன ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அதை காத்துக்கொள்ள அவர் வல்லவர் என்று எனக்கு நிச்சயம் இருக்கிறது. அதான் விசுவாசம். அவர் யாருன்னு தெரியுங்கிறார். நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று எனக்கு தெரியும். சுகமாகணும்ல, ஆசை இல்லையா? சுகமாகணும், நல்ல சுகத்தோடு ஜீவனோடு இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், அவரை அறிவதே நித்திய ஜீவன். இந்த ஆவியில் இருக்கிற ஜோயே லைஃப் சரீரத்துக்குள்ள வருதுன்னா அது சுகம். ஆவியில் இருக்கிற அந்த ஜோயே லைஃப், தேவன் அனுபவிக்கிற காட் கைண்ட் ஆஃப் லைஃப் என் சரீரத்துக்கு வந்துச்சுன்னா அது சுகம். பிசாசுடைய எண்ணங்கள் சிந்தைகள் மனதில் சரீரத்தை தாக்குச்சுன்னா வியாதி. அது மரணம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஜீவன் வேலை செய்யல, மரணம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். பிரசங்கம் பண்ணும்போது 10 கொட்டாய் வந்துச்சுன்னா மரணம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்பவே மூடிடுங்க. கொட்டாய் அது மரணம் வேலை செய்ய வேலை இருக்காங்க. ஜீவன் வேலை செஞ்சுன்னா கொட்டாய் வராதுங்க, உற்சாகம் இருக்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? அது மரணம் வேலை செஞ்சாலும் ஜீவன் வேலை செஞ்சாலும் பின்னாடி ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கு. ஜீவன் சரீரத்தில் வேலை செய்யணும், சுகமாக வேண்டும் என்றால் நான் அவரை அறியணும். அவரை அறிவதே நித்திய ஜீவன். நான் தேவனை நேசிக்கிறேன் அப்படின்னா தேவனை அறிகிறேன். தேவனை நேசிக்க நேசிக்க அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரோ அதை நான் அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன். தேவன் சுகமா இருக்கிறாரா? தேவன் ஜீவனா இருக்கிறார். தேவன் செழிப்பா இருக்கிறார். அன்னைக்கு ஒருத்தர் எழுதியிருந்தாரு, புதிய ஏற்பாட்டில் முழுக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான், பொருளாதார ஆசீர்வாதமே கிடையாது. நாம தான் நினைக்கிறேன் கிறிஸ்தவம் மாறிடுச்சுன்னு. இன்னொரு குரூப்னா அப்படியே தான் இருக்காங்க. பைபிள் ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கிறது, அதில் மேல தொங்குறது. தேவன் மாறல. தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆபிரகாமை பணக்காரனாக்குனது தேவன். உடன்படிக்கை மாறிச்சு. தேவன் மாறிட்டாரா? அந்த தேவனை நீங்க அறிந்தீர்கள் என்றால் செல்வந்தனா இருப்பீங்க. வெற்றி பெறணும், வழிநடத்தல் வேணும், ஜெயம் வேணும். இவை அனைத்துக்கும் தேவன் அறியணும். நீங்க நல்ல அறிவுள்ள ஆளா இருந்தீங்கன்னா செல்வத்தை தேடக்கூடாது. அறிவுள்ள ஞானமுள்ள ஆளா இருந்தா செல்வத்தை தேடக்கூடாது, சுகத்தை தேடக்கூடாது, வழிநடத்தலை தேடக்கூடாது. இத்தனைக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய தேவனை தேடணும். தேவனை தேடினா கன்செப்ஷன் நடக்கும். நீங்க செழிப்பை தேடலாம், கொஞ்சோன்னு கிடைக்கும், நிலைச்சு நிக்காது. ஆனா அவர் பிள்ளையாக இருதயத்துல கருத்தரித்து செழிப்புங்கிற பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளை அவர் போஷித்து நடத்துவார். நான் சொல்றது புரியுதா? அதான் ஏசு சொன்னார், முதல்ல தேவனோட ராஜ்யத்தையும் நீதி தேடுங்க, அவரை தேடுங்க. அப்புறம் இது எல்லாம் பை ப்ராடக்டா கிடைக்கும். சுகம் வேணும், வெற்றி வேணும், நல்வாழ்வு வேணும். இது அனைத்தும் தேவனுடைய கிருபையினால் உண்டாயிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறவங்க கிடைக்கலங்க, கிருபை கொடுத்திருக்கிறது.